அனைவருக்கும் வணக்கம். நான் குரு பேசுகிறேன். இன்றைய கேள்வி: உன் விதி மாற்றும் சக்தி உன்னுள் இருக்கும் சிவத்திற்கு மட்டுமே உண்டு. அது எப்படி அப்படிங்கிறத இந்த குருவோட விளக்கத்தை பார்ப்போம். விதியை பற்றி விளக்கமா பார்ப்போம். ஒரு மனிதன் ஏழ்மையில பிறக்கிறாரு. அந்த நான் ஏழ்மையில் பிறக்கிறது, வறுமையிலே வாழுது, கல்வி மறுக்கப்படுது, அது வாழ்க்கையில பல துன்பத்தை சந்திக்குது. அது என்னமோ முயற்சி பண்ணி பார்க்குது, அதால அனைத்து போராட்டங்களும் செஞ்சு பார்க்குது, அதால வாழ்க்கையில அந்த வறுமையை வெல்ல முடியவே இல்லை. அப்ப அந்த விதி அதுக்கான சூழ்நிலையாவே எதிராகவே அவனுக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? அப்ப அந்த நான் என்ன முயற்சி பண்ணாலும் என்ன போராடினாலும் அதற்கு பலன் கிடைக்காது, இறைவனுடைய சிவனுடைய அருள் இல்லை என்றான். அப்ப உனக்குள்ள இருக்கும் அந்த சிவம், எங்கும் நிறைந்திருக்கும் சிவத்தை உனக்குள்ளதான் நீ உணர முடியும். அப்படின்னா அந்த சிவத்திடம் எப்படி தொடர்பு கொள்வது? நீங்க சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடாது, போய் அழுது புலம்பக்கூடாது. என் வாழ்க்கை இப்படி இருக்கே, என் விதி இப்படி இருக்கே, அதை மாற்றவே முடியலையே. அதற்கு பதிலாக, சிவமே என்னால முடியல, இனி எல்லாம் உன் செயலே, என் வாழ்க்கையை மாற்றிக் கொடுங்கள், இதையே நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று உங்களை நீங்கள் அப்படியே ஒப்படைத்து விட வேண்டும் சிவனிடம். அதன் பிறகு உங்கள் விதி வேலை செய்யாது. ஏனென்றால் உங்களுக்கு அந்த நானுக்கு ஏற்பதான் விதி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த நானையே அங்க சிவத்திடம் ஒப்படைக்கும் போது அங்கே சிவன் வந்துவிடும், அந்த நான்றது இல்லாம போயிடும். அப்ப விதியினுடைய செயல் முடிந்துவிடும். அதன் பிறகு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சிவனுடைய அருள் என்பது நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு பலன் கிடைப்பதுதான் சிவனுடைய அருள் என்று பொருள். அதன் பிறகு நீங்கள் முயற்சி செய்தால், உழைத்தால் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும், பலன் கிடைக்கும், உங்கள் விதி மாறும். இதுவே விதியை மாற்றும் வழி. நன்றி, வணக்கம். சென்னையில் உங்கள் வாழ்வை மாற்றும் ஒரு நாள் வகுப்பு டிவைன் கான்சியஸ்னஸ் மெடிடேஷன் நடத்துகிறேன். துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று உன்னுள் சிவத்தை உணர ஒரு அற்புதமான வாய்ப்பு. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய நம்பர் 9500987708.